Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் விகிதம் மற்றும் விகித சமத்துல பயிற்சி 3.1 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.1 வந்து பேஜ் நம்பர் 63ல இருக்கு. ஸோ இந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விகிதம் மற்றும் விகித சமம் என்னன்றதை பார்க்கணும் இல்லைங்களா? இந்த பாருங்கள், மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 மாணவிகளுக்கும் 10 மாணவர்களுக்கும் உள்ள விகிதம். ஸோ விகிதம்னா அதாவது வந்து 15 10 மாணவிகள் 10 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி எழுதுவோம் விகித வடிவத்தில்? 15:10. அதாவது வந்து இந்த மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகித வடிவம்னு சொல்லுவோம். ஸோ 2 அளவுகள் கொடுக்கலாம், 2 மாணவர்களோட எண்ணிக்கையை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சு எழுதுறது தான் நமக்கு விகித வடிவம். புரியுதுங்களா? உங்களுக்கு கணக்குகள் பார்க்க புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரூபாய் 3க்கும் 5க்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 3 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 3:5. ஸோ இதுதானே விகித வடிவம். மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, இதுதான் விகித வடிவம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 3:5 அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்தது 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ இந்த கேள்வியை நல்லா பார்க்கணும். 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 200 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டரை வந்து இந்த மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம விகிதத்தில் எழுத முடியும். விகிதத்தில் வந்து 2 அளவுகளும் நமக்கு வந்து என்னவாக இருக்கணும், சமமாக இருக்கணும். அதாவது மீட்டர்னு கேட்டால் இந்த பக்கமும் மீட்டர் வரணும், சென்டிமீட்டர்னு கேட்டால் இந்த பக்கமும் சென்டிமீட்டர்ன்ட்டு வரணும். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து சரி பண்ணிடலாமா இந்த கணக்கை? 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர் எப்படி பண்ணுவீங்க பாருங்கள். 3 மீட்டர் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போது நம்ம எதை சரி பண்ணுவோம், மீட்டரை தானே சரி பண்ணுவோம். மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டரில் எடுத்துகிட்டு வரணும். அப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர் நமக்கு எவ்வளோ? 300 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த 3 மீட்டரை 300 சென்டிமீட்டராக கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், 300 சென்டிமீட்டர் ஈஸ்ட்டு 200 சென்டிமீட்டர் வந்துருச்சுங்களா? ஸோ நமக்கு சென்டிமீட்டர் வந்து நமக்கு என்ன வந்துருச்சு, சமமாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம விகித வடிவில் எழுதணும். விகித வடிவில் எப்படி எழுதுவீங்க? 300 வகுத்தல் 200. இப்போ வந்து நம்ம அடி கொடுத்துடலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 3:2. ஸோ இந்த 3 இந்த மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, இதுதான் வந்து நமக்கு என்ன, விகித வடிவம். அப்போ நம்மளுடைய அந்த டேஷில் என்ன எழுதணும்? 3:2ன்ட்டு எழுதணும். சரிங்களா? எழுதிடலாமா? 3:2. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ இங்கே 5 கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க, இங்கே 400 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிலோமீட்டரை நம்ம என்னவா பண்ணுவோம், மீட்டராக மாற்றி ரெண்டுத்தையுமே நம்ம சமமாக கொண்டு வருவோம். பண்ணிடலாங்களா? இப்போ பாருங்கள், 3வது கணக்கு. 5 கிலோமீட்டர் 400 மீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிலோமீட்டரை நம்ம வந்து மீட்டராக மாற்றணும். அப்போ தானே நம்ம விகித வடிவம் எழுத முடியும். அப்போ நமக்கு 1000 மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ? 1 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ 5 கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ வரும்? 5 கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ வரும்? 5000 மீட்டர் தானே வரும். பாருங்கள், இப்போ நம்ம 5000 மீட்டர்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே 400 மீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து இது போட்டுடலாமா? அப்போ 5000 மீட்டர் ஈக்குவல் டு 400 மீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து விகித வடிவில் எழுதிடலாமா? 5000 வகுத்தல் 400. ஸோ 2 0க்கு 2 0 போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 50ம் 4ம் தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் அடி கொடுக்கலாமா? எவ்வளோ? 50 வந்து நம்ம 2ஆல் போட்டோம்னா 50 2 2 4, 5லேருந்து 4 போச்சுன்னா 1, மீதி 0. அப்போது I2 என்ன? நமக்கு 10. அப்போ 25 2 நமக்கு எவ்வளோ? 50 தானே. இப்போ இது நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். 2 2 எவ்வளோ? 4. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? இதுக்கு மேலே அடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா 25 2 இருக்குது, நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய ஆன்சர் என்ன? 25:2. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம என்னவா மாற்றணும்? மீட்டராக மாற்றி, ஏன்னா மீட்டராக மாற்றினா தானே இதுவும் மீட்டர் நம்ம சமன் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால தான். ஓகேவா? அப்போ நம்ம வந்து அந்த டேஷில் என்னென்னு எழுதுவோம்? 25:2. அவ்வளோதான். புரியுதா? அடுத்த கணக்கு பாருங்கள்.
75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குறி என்னன்னு தெரியும் இல்லையா, இது வந்து ரூபாயோடைய குறியீடு சரிங்களா, அதனால தான் நம்ம வந்து ரூபாய்ன்னு சொல்கிறோம். 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம். ஸோ நமக்கு 75 பைசான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பைசாவில் தானே சமன் பண்ணி கொண்டு வருவோம், பண்ணிடலாமா? பாருங்கள், 4வது கணக்கு 75 பைசா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரூபாய் 2 சரிங்களா, 2 ரூபாய். இப்போது நமக்கு 1 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ, 100 பைசா தானே. 1 ரூபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதில் எத்தனை பைசா இருக்கும், 100 பைசா இருக்கும். அப்போ நம்ம 2 ரூபாய் எடுத்துக்கிட்டால் நமக்கு எத்தனை பைசா இருக்கும், 200 பைசா இருக்கும். சரி தானே. இப்போ நம்ம பைசா தானே நம்ம வந்து சமன் பண்ணி கொண்டு வரணும், அதனால தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம வந்து இங்கே பைசா நமக்கு சமமாக வந்துடுச்சு. அப்போ அதை போட்டுடலாம். அப்போ 75 பைசா இஸ் 200 பைசா சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இந்த 75யும் 200 என்ன பண்ணுவீங்க, வகுத்தல் பண்ணணும். அப்போ 75 வகுத்தல் 200 சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடி கொடுக்கணும். 5ல் அடி கொடுக்கலாம் இல்லையா, ஏன்னா இங்கே 75 இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 75 எடுத்துக்கலாமா. 75 5 ஓர் 5 5, 7லேருந்து 5 போச்சுன்னா 2, மீதி 5. அடுத்தது 5 25 போடலாம் இல்லையா, 5 எவ்வளோ 25, அப்போ மீதி 0. அப்போது 15 5 எவ்வளோ நமக்கு 75. அடுத்தது 200 இருக்கு இல்லையா, 200ல் 5 போடலாமா, ஏன்னா மேலே எதால் அடிக்கிறோமோ கீழே தான் அதே நம்பரால் நம்ம அடிக்கணும். அப்போ 5 போட்டோம்னா 5 நாள் எவ்வளோ நமக்கு 20, 20லேருந்து 20 போச்சுன்னா 0. அடுத்த 0 வந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக மேலே ஏற்றிக்கலாம். அப்போது நம்மளுடைய இந்த 200 அடித்தா நமக்கு என்ன 40, அவ்வளோதான். அடுத்தது இப்போ 15 இருக்குது, 40 இருக்குது. 15 40 5ஆல் நம்ம அடி கொடுக்கலாம் இல்லையா. அப்போது I3 எவ்வளோ 15, I8 எவ்வளோ 40. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 3/8 இருக்குது. அப்போது 3:8. ஸோ இதுதான் வந்து விகித வடிவத்தில் எழுதணும். அப்போ அந்த டேஷில் நம்ம என்னென்னு எழுதுவோம், 3:8. அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 130 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் வந்து 13:10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து போட்டு பார்த்துடலாமா இந்த கணக்கை. அது வந்து நமக்கு சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 2வது கணக்கில் முதல் இது 130 சென்டிமீட்டர். இப்போது 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 மீட்டரை நம்ம வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் இல்லையா. அப்போ நமக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சரிங்களா. ஏன்னா சென்டிமீட்டரும் நம்ம என்ன பண்ணணும், சமன் பண்ணி கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஆன்சர் போட முடியும். அப்போது 130 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர், அவ்வளோதான். புரியுதுங்களா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் நமக்கு என்ன வந்துருச்சு, சமமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து விகித வடிவில் எழுதிடலாமா. 130 வகுத்தல் 100, ஒரு 0க்கு ஒரு 0 நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது மீதி, 13:10. அவ்வளோதான். அப்போது 13:10 வந்தால் தான் நமக்கு சரி. கணக்கில் பாருங்கள், 13:10ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன சரி, இவங்க கொடுத்துருக்க விடை வந்து நமக்கு என்ன சரி. அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்தது, விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விகிதம்னா நமக்கு என்னவா இருக்கும், 2 விடியாக தானே வரும். வந்து பாருங்கள், இந்த மாதிரி வடிவில் தானே வரும். இவங்க 1ஆக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இது என்ன தவறு சரிங்களா. அடுத்தது, கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. 15:20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து போட்டு பார்த்துடலாமா. இப்போது 3வது கணக்கு முதல் பாருங்கள், 15:20 சரிங்களா. இப்போ இதை எப்படி போடுவீங்க, முதல்ல வந்து வகுத்தல் முறையில் எழுதணும். 15 வகுத்தல் 20. இப்போ அடி கொடுக்கலாமா, 3ஆல் அடி கொடுக்கலாம் இல்லையா. அப்போ I3 எவ்வளோ நமக்கு 15, I4 எவ்வளோ 20. அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு, 3/4 இருக்குது. இந்த 3/4 நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 3:4. அவ்வளோதான். அப்போ முதல் கணக்குக்கு நமக்கு என்ன ஆன்சர், 3:4. அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாமா.
2:24. சரிங்களா? இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க? வகுத்தல் முறையில் முதல்ல போடணும். 32 வகுத்தல் 24. இப்போ வந்து 32 இருக்குது, 24 இருக்குது. நம்ம 2ஆல் அடி கொடுக்கலாமா? 32 வந்து முதல்ல நம்ம 2ஆல் மேலே எதால் நீங்கள் வகுக்கிறீங்களோ அதை தான் கீழேயும் வகுக்கணும். முதல்ல நம்ம வந்து 32 போட்டுடலாம். 2 2 2 3லேருந்து 2 போச்சுன்னா 1 2 6 2 எவ்வளோ நமக்கு? 12. அப்போது இங்கே என்ன நமக்கு ஆன்சர்? 16. இப்போ அதே மாதிரி 24 2ஆல் வகுக்கணும்ல. 24 2 2 2 0 2லேருந்து 2 போச்சுன்னா என்ன நமக்கு? 0 4 அப்படியே இறக்கிக்கலாமா? அப்போ 2 2 எவ்வளோ நமக்கு? 4 4லேருந்து 4 போச்சுன்னா 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 12. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக அடிப்பீங்களா? 8 2 எவ்வளோ நமக்கு? 16. 6 2 எவ்வளோ? 12. அடுத்தது 4 2 எவ்வளோ? 8 3 2 6. அப்போது 4/3 தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம விகித வடிவில் எப்படி எழுதுவோம்? 4:3 புள்ளி வச்சு 4:3 எழுதுறது தான் என்னது? விகித வடிவம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கு பாருங்கள். 7:15. சரிங்களா? இப்போ இந்த 7:15 நம்ம வகுத்தல் முறையில் போடணும். சரி, இப்போ இந்த 7ஐயும் 15ஐயும் நம்மளால் அடிக்க முடியுமா? எதாலையும் அடிக்க முடியாது. ஏன்னா மேலே எதால் அடிக்கிறோமோ அதை தான் நம்ம கீழாலேயும் அடிக்க முடியும். ஸோ நமக்கு அடிக்க முடியாது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்படியே 7:15ன்னு எழுதிக்கணும். அடிக்க முடியறது தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். முடியாததை நம்ம இஸ்ட் போட்டு அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 4வது கணக்கு. 12:27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வகுத்தல் முறையில் எழுதிக்கலாம். 12/27. ஸோ இதை நம்ம வந்து 3ஆல் அடிக்கலாம் இல்லையா? 3ஆம் வாய்ப்பாடில் 4 3 எவ்வளோ? 12. 9 3 எவ்வளோ? 27. அப்போ 4/9. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 4:9. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 5வது கணக்கு. 75:100. சரிங்களா? 75/100 நம்ம எப்படி போடணும்? வகுத்தல் முறையில் போடணும். போட்டாச்சு. இப்போ 75 நம்ம 75/100 நம்ம எதால் வகுக்கலாம்? 100ஆல் கொடுக்கலாம், 5ஆல் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 75 வகுத்தல் 5. 1 5 5 7லேருந்து 5 போச்சுன்னா எவ்வளோ? 2 மீதி 5 5 எவ்வளோ? 25. அப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா 15 5 எவ்வளோ நமக்கு? 75. அடுத்தது 100. மேலே எதால் அடி கொடுக்குறோமோ அதை தான் கீழேயும் அடி கொடுக்கணும். 100ஆல் அடி கொடுக்கலாமா? 100 வந்து நம்ம 5ஆல் அடி கொடுக்கலாமா? அப்போ 2 எவ்வளோ நமக்கு? 10. இந்த 0 வந்து நமக்கு என்னவாயிடும்? அப்படியே மேலே போயிடும். 10லேருந்து 10 போச்சுன்னா 0. அப்போ நம்ம 100 வந்து அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ? 20. இப்போ இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க இல்லையா? 5ல் வந்து 3 எத்தனை இருக்கும்? 3 15. அடுத்தது 4 எவ்வளோ? 20. அப்போது 3/4 இருக்கா? இந்த 3/4 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 3:4. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை சுருக்குக. சுருக்கி என்ன பண்ணணுமா? சுருக்கிய வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகிலன் வந்து 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறாராம். செல்வி வந்து 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து விகித வடிவில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணிடலாமா? பாருங்கள், நான் அந்த கணக்கை எழுதியிருக்கேன். அகிலன் நடந்த தொலைவு 10 கிலோமீட்டர், செல்வி நடந்த தொலைவு 6 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து விகித வடிவில் எழுதணும் இல்லையா? அப்போ எப்படி எழுதுவீங்க? 10 விகித வடிவம் வந்து 6. சரிங்களா? இப்போ இந்த 10/6 வந்து நம்ம என்ன பண்ணணும்? வகுத்தல் முறையில் போட்டு அடி கொடுக்கணும். இப்போ 10 6 நம்ம எதால் அடி கொடுக்கலாம்? 2ஆம் வாய்ப்பால் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ 2 என்ன? 10 3 2 6. அப்போது நமக்கு என்ன இருக்குது? 5/3 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 5:3. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த வந்த கணக்குக்கான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6வது கணக்கு. 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5. மேலும் ஓர் இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிதிவண்டியோட நிறுத்துறதுக்கான கட்டணம் எவ்வளவா? 5. இருசக்கர வாகனத்தோடைய அதாவது பைக்குக்கான கட்டணம் எவ்வளவா? 15. ஸோ அப்போ சைக்கிளுக்கும் பைக்குக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கை போட்டுடலாமா?
பாருங்க, மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5, இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் வந்து எவ்வளோ நமக்கு 15. இப்போ இதை நம்ம விகித வடிவில் எழுதணும் இல்லையா, அப்போ 5:15. அடுத்தபடி என்ன பண்ணுவீங்க, இதை வந்து வகுத்தல் முறையில் போடணும். அப்போ 5/15. இப்போ நம்ம 5ஆல் அடி கொடுக்கலாமா, ஓர் 5 5, 3 எவ்வளோ நமக்கு 15. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, 1/3 இருக்குது. இந்த 1/3 விகித வடிவில் எப்படி எழுதுவீங்க, 1:3. ஓகேவா. அப்போ 5வது கணக்குக்கான ஆன்சர் என்ன, 1:3. அவ்வளோதான். அடுத்தது 6வது கணக்கு பார்க்கலாமா. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் சிறுவர்கள் எனில் 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களாம், 50 மாணவர்கள் இருக்காங்களாம். அதில் சிறுவர்கள் அதாவது பாய்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களாம், 30 பேர் இருக்கிறாங்களாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிறுமிகள் எத்தனை பேர் இருப்பாங்க, கேர்ள்ஸ். 50லேருந்து 30 கழிச்சா என்ன, 20 தானே. அப்போ சிறுமிகள் 20 நம்ம கணக்கு வச்சுக்கணும். சரியா. இப்போ முதல் கேள்வி பாருங்கள். சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுவர்களுக்கும் மொத்த மாணவர்கள் 50 பேருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு பண்ணிடலாமா. பாருங்கள், மொத்த மாணவர்கள் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 50. சிறுவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 30 பேர். சிறுமிகள் வந்து நமக்கு 20. அப்போது சிறுமிகள் நமக்கு 20 எப்படி வந்தது, 50லேருந்து 30 கழிச்சா நமக்கு என்ன 20ன்னு வந்தது. மொத்த மாணவர்கள்லேருந்து சிறுவர்கள் கழிச்சா தானே நமக்கு சிறுமிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். அதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா. முதல் கணக்கு வந்து சிறுவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ, 30 பேர் போட்டாச்சு. மொத்த மாணவர்கள் எவ்வளோ, 50ன்னு போட்டாச்சு. இப்போது சிறுவர்கள் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் விகிதம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 30:50ன்னு எழுதுவீங்களா. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இதை வகுத்தல் முறையில் போனால் 30/50. ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, 3/5 இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 3:5. அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாமா. சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ சிறுமிகளுடைய எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு போட்டுடலாமா. இப்போது பாருங்கள், சிறுமிகள் நமக்கு எத்தனை பேர், 20 பேர். மொத்த மாணவர்கள் எவ்வளோ நமக்கு 50. அப்போ இதை விகித வடிவில் எப்படி எழுதுவீங்க, 20:50. இப்போது 20:50 நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்தல் முறையில் போடுவோம். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு, 2/5 இருக்குது. அப்போ இதை விகித வடிவில் எழுதணும் இல்லையா. அப்போ 2:5. அவ்வளோதான். புரியுதுங்களா. 2வது கணக்கோடைய ஆன்சர் என்ன நமக்கு, 2:5. 3வது கணக்கு பார்க்கலாமா. சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைகளுக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இடையே உள்ள விகிதத்தை நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு போட்டுடலாமா. இப்போ பாருங்கள், சிறுவர்கள் வந்து 30, சிறுமிகள் வந்து 20. சரிங்களா. இப்போ இது வந்து நம்ம விகித வடிவில் எழுதிக்கலாம். 30/20 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வகுத்தல் முறையில் போடணும். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது நமக்கு, 3/2ன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க, 3:2ன்னு எழுதுவீங்க. அவ்வளோதான் இந்த கணக்கு. சரிங்களா. அடுத்தது புறவய வினாக்கள் பார்க்கலாமா. புறவய வினாக்கள் 7வது கணக்கு. ரூபாய் 1க்கும் ரூபாய் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு 1 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 20 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பைசாவை வந்து நம்ம வந்து சமன் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா. போட்டுடலாமாப்பா இந்த கணக்கை. 7வது கணக்கு. 1 ரூபாய்க்கு நமக்கு எத்தனை பைசா இருக்கும், 100 பைசா இருக்கும். 1 ரூபாயில் நமக்கு எத்தனை பைசா இருக்கும், 100 பைசா இருக்கும். சரிங்களா. அப்போ நமக்கு 20 பைசான்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 100 பைசா, அதுக்கப்புறம் என்னது 20 பைசா. இப்போ வந்து நம்ம வந்து கணக்கில் கொடுத்துருக்கிறதும் நம்ம கண்டுபிடிச்சதையும் சமன் பண்ணி கொண்டு வந்துச்சோம். இப்போ இதை விகித வடிவில் எழுதிடலாமா. அப்போ 100:20. இப்போ இது வகுத்தல் முறையில் எழுதணும் இல்லையா. 100/20. ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எதால் அடி கொடுக்கலாம், 2ஆல் அடி கொடுக்கலாம் இல்லையா. அப்போ 2 I2 என்ன நமக்கு 10. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 5:1. அப்போது நமக்கு எது ஆன்சர் வரும், தான் வரும். 5:1. தான் என்னது நமக்கு ஆன்சர். அப்போ 5:1ங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். சரிங்களா. அடுத்தது 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்ம வந்து சென்டிமீட்டரு, இங்கே மீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம சென்டிமீட்டரை என்ன பண்ணணும், இதை மாற்றி நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த கணக்கை நம்ம பண்ணிடலாமா. 8வது கணக்கு. 8வது கணக்கு. 1 மீட்டர்
ஈக்குவல் டு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் சரிங்களா. அங்கே கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ நம்ம சென்டிமீட்டர்ன்ட்டு சமன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் விகித வடிவில் எழுதணும் 100:50. இப்போ இதை வகுத்தல் முறையில் எழுதலாமா. அப்போ 100 வகுத்தல் 50 ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. 1 5 5 2 5 என்னது 10. அப்போ மீதி என்ன இருக்குது 2/1 இருக்குது. அப்போ 2:1 அவ்வளோதான். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அப்போ டிக் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்தது ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் இங்கே மீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம என்னவா மாற்றி கொண்டு வரணும் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி கொண்டு வந்தால் தான் நம்ம விகித வடிவில் எழுத முடியும். ஸோ அதை பண்ணிடலாமா. இப்போது நான் 9வது கணக்கு நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 1 மீட்டர். அகலம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70 சென்டிமீட்டர் சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம வந்து மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் இல்லையா. அப்போ தானே விகித வடிவில் எழுத முடியும். அப்போது 1 மீட்டர் எடுத்துக்கலாம். 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்துருச்சா நமக்கு சென்டிமீட்டர் நம்ம சமமாக கொண்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணணும். அப்போ 100:70. இப்போ 100 வகுத்தல் 70 ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது 10/7 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 10:7. அப்போ 10:7 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஈயில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஈயை வந்து டிக் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்தது முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணம் வந்து நம்ம போடணும் செவ்வகத்தோட பக்கத்தையும் நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டுடலாமா. பாருங்கள் 10வது கணக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க முக்கோணம் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க செவ்வகம் கேட்டிருக்காங்க. இப்போ எண்ணிடலாமா 1 2 3 பக்கம் இருக்குது. செவ்வகம் வந்து 1 2 3 4. அப்போ 4 பக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன எழுதுவீங்க 3:4 அப்படின்ட்டு எழுதுவீங்க 10வது கணக்குக்கு சரியா. அப்போ 3:4 எங்கே இருக்குது ஆள் இருக்குது பாருங்கள். அப்போ அதை டிக் பண்ணிடணும். அடுத்தது அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழகனுடைய வயது 50 அவருடைய மகனுடைய வயது எவ்வளோவா நமக்கு 10. ஸோ நமக்கு வந்து இங்கே சரி சமானமாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அழகாக போட்டுடலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் 11வது கணக்கு அழகனின் வயது ஈக்குவல் டு 50. மகனின் வயது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 50:10. இப்போ இது வகுத்தல் முறையில் போடணும் இல்லையா 50 வகுத்தல் 10. அப்போது ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது 5/1 இருக்குது. அப்போது 5:1 தான் என்னது நமக்கு ஆன்சர் சரிங்களா. அப்போ 5:1 எங்கே இருக்குது பாருங்கள் ஈயில் இருக்குது. அப்போ ஈயை வந்து டிக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. இந்த விகிதம்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து வகுத்தல் முறையில் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து சமமாக கொண்டு வரணும். மீட்ரு இருந்ததுன்னா சென்டிமீட்டர்னு கொண்டு வரணும். சென்டிமீட்டரை வந்து நமக்கு மீட்டர் இருந்ததுன்னா ரெண்டுத்தையுமே சரி சமானமாக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் வகுத்தல் முறையில் போட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான் புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு புரியலனா வீடியோவை 1க்கு 2 முறை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஓகே நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.